இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் தேவநாதன் இணைப்பில் இருக்கிறார். தேவநாதன் வணக்கம். இன்று காலை முதலே கள்ளச்சாராயம் அருந்தி அனுமதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இது தொடர்பாக என்னென்ன தகவல்கள் தற்பொழுது வரை கிடைத்திருக்கிறது, அது தொடர்பாக சொல்லுங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில கள்ளச்சாராயம் குடித்து காலையில் 3 பேர் உயிரிழந்ததாக தகவல் வந்தது. அதனை மாவட்ட நிர்வாகம் மறுத்த நிலையில தொடர்ந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வந்தவர்களில் 15 தாண்டியது. தற்போது வரை பார்த்தோம் அப்படின்னா 55க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இதுல கள்ளக்குறிச்சி மருத்துவமனையிலும் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையிலும் இவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் அனுமதிக்கப்பட்ட நிலையில அவர்களுக்கு தீவிர சிகிச்சையானது தொடர்ந்து அளிக்கப்பட்டு வருகிறது. இதுல பல பேர் நிலைமை கவலைக்கிடமாக இருக்கின்ற காரணத்தினால உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நிச்சயமாக அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த சம்பவத்துல அதாவது இவர்களுக்கு சாராயம் விற்றதாக கருணாபுரம் பகுதியில இதுவரைக்கும் ஒருவரை போலீசார் கன்றுக்குட்டி என்கின்ற தாமோதரன் என்பவர் இதுவரைக்கும் கைது பண்ணியிருக்காங்க. அவரிடம் தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுட்டு வராங்க. இவர் சாராயம் வாங்கி விற்றாரா அல்லது அவரே தயாரித்து விற்றாரா என்ற கோணத்தில் அவரிடம் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதுவரையில் மாவட்ட நிர்வாகம் இது சாராயம் தொடர்பான சாவு அல்ல என்று கூறி வந்த நிலையில தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவர்களுடைய எண்ணிக்கையும் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுப்பது என்பது குறித்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறையினர் தொடர்ந்து ஒரு கூட்டம் போட்டு அதில் பேசிட்டு இருக்காங்க. இதன் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது இன்னும் சிறிது நேரத்தில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்படும். மேலும் மூத்த அமைச்சர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதை காண்பதற்காக தற்போது கள்ளக்குறிச்சிக்கு விரைந்த வண்ணம் உள்ளனர். அதே போல காவல்துறை உயரதிகாரிகளும் கள்ளக்குறிச்சியை நோக்கி வந்த வண்ணம் இருக்கிறார்கள். தொடர்ந்து ஆம்புலன்ஸ் சத்தமும் அவர் இறந்தவர்களின் உறவுகளுடைய அழுகுரலும் கள்ளக்குறிச்சி பகுதியில் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.